ஹலோ வணக்கங்க. நான் சோட்டம்மா சேனல்லேருந்து மஞ்சு பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. என்னோடய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் வச்சுட்டு சாதம் செஞ்சுட்டு அது கூட சைடிஷாக சிக்கன் வறுவல் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிளகாய், அப்புறம் தனியா, அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக நல்லா வறுத்துட்டு, அதாவது எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். அது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெறும் வெங்காயத்தை மட்டும் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது பொன்னிறமாக வதக்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கணுன்னா சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இது புதுவிதமாக செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் செய்கிறேன். இது கிராமத்து சைடுலலாம் எங்கள் அத்தை செய்வாங்க. அதாவது எங்கள் அப்பாவோட அக்கா அவங்க இது எனக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதை நான் உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொன்னிறமாக வருதுன்னு சொல்லிட்டு நல்லா தீய விடக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வரணும். அது நல்லா வதங்கின பிறகு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். சில பேர் எப்படி செய்வாங்கன்னா சிக்கனை தயிர் அப்புறம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே போட்டு செய்வாங்க. அது ஒரு மெத்தடு, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு அது கூட நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் சிக்கனை எப்படி கழுவணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா 2-3 வாஷ் நல்லா பண்ணி எடுக்கணும். அதில் சிக்கனோட தோலெல்லாம் இருக்கு இல்லைங்க, ஃபெதர், அந்த இறகுகள்லாம் இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு சிக்கனை போட்டு நல்லா வதக்குங்க. அதில் இருக்க அந்த சிக்கன் போட்டோன்னா சிக்கன் கழுவிட்டு வரும்போது அதில் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, சிக்கனில் இருக்க தண்ணி அது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அது ட்ரை ஆன பிறகு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி, நான் கொஞ்சம் அப்படி ட்ரையாக எடுக்கணுன்றதுக்காக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஏற்கனவே அது நம்ம வதக்கும் போதே நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றி நல்லா வதங்கின பிறகு அந்த தண்ணி நல்லா சுண்டின பிறகு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா, அந்த மசாலாவை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிண்டும் போது அது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணாதாங்க சூப்பராக இருக்கும். அது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அதாங்க நல்ல பதம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை போட்டு தூவி இறக்கிடுங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஏற்கனவே ரசம் வச்சுட்டேன், சாதம் வச்சுட்டேன். எங்கள் பையன் என்கிட்ட பசிக்குது மம்மி சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி என் பையனுக்கு சாதம் போட்டுட்டு அதில் ரசம் ஊற்றி நான் வறுத்து வச்ச சிக்கனை எடுத்து அவனுக்கு சைடிஷாக கொடுத்தேன். பையன் சாப்பிட்டு என்ன சொல்கிறான்னு கேளுங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி அந்த சூப்பராக இருக்குன்னு அந்த வார்த்தை நம்ம கேட்கும் போது நம்ம மனசுக்கு இதமாக இருக்குது. நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் சந்தோஷமாக இருக்கு இல்லைங்களா, அந்த கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடுது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது பறந்து போயிடுது. அவங்க சொல்கிற அந்த சூப்பர் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையிலே எல்லாமே நம்மளுக்கு அடங்கிடும். அதுதாங்க உண்மையான அன்பு, பாசம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அன்போடும் பாசத்தோடும் சூப்பராக சமைச்சு போடுங்க. அவங்களோட அன்பை நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போதும் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க. உங்களோட ஆதரவை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. டாட்டா, பாய்.